ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயோட கேஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம தேவசேனா ஓரளவுக்கு நம்பிக்கையோடு தான் போயிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ரஞ்சிதா வாயால் தான் உண்மையை வர வைக்க முடியல. ஸோ மனோகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சதை கோர்ட்டில் நான் கேட்கும் போது சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லிகிட்ட சொல்கிறாங்க. மல்லியும் வந்து சரிங்க மேடம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி கோர்ட்டுக்கு போகும்போது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் ஒரு பிளான் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா அதை நிஷாவுக்கு கூட சொல்லாமல் தான் வச்சுருந்தார். இப்போ திடீர்னு வந்து நம்ம தேவசேனா மேடம் கிட்டே சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவசேனா மேடம் உள்ளே போகும்போது நில்லுங்க மேடம் நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன உனக்கு இப்போ வழி விட போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவசேனா மேடமும் பேசுகிறாங்க. அதுக்கு கதிரேசன் சொல்கிறாங்க, இது ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு உள்ளே போங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமிக்கிறாங்க வீடியோவை. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவசேனாவோட பேத்தியை வந்து அவர் கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு ரூமில் அடைச்சி வச்சிட்ருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, பாட்டி என்னை காப்பாற்றுங்க பாட்டி எப்படியாவதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுகுறாங்க. அந்த வீடியோவை காமிச்ச உடனே யாராக இருந்தால் என்னங்க, ஒரு குழந்தை வந்து இந்த அளவுக்கு அழுறான்னா அவங்களோட அதுவும் அவங்க ரத்த சொந்தமாக இருந்தால் இன்னுமே வந்து சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது நம்மளுடைய பேத்தி முக்கியமா இல்லை இந்த கேஸ் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பேத்தி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு எடுத்துடுறாங்க நம்ம தேவசேனா மேடம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அமுதா அவங்க வந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என்னை எப்படியாவது இங்கிருந்து வெளியே அனுப்பு, என்னை எப்படியாவது திறந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இரு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வெண்பா. ஸோ உள்ளே போனால் நம்ம தேவசேனா மேடம் பேசுவாங்களா அந்த கேஸ் பற்றி? கண்டிப்பாக பேசவே மாட்டேன்றாங்க. தேங்க்யூ கைண்ட்லின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.